ஹாய், ஹலோ. இன்னைக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் பார்க்க போறோம். ஆம், நான் ப்ரேயர் பண்ணும்போது, என்னோட கியூட் ஃபேமிலிக்காக அடுத்த வர 7 நாட்கள்ல உங்களோட லவ் லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஸோ இந்த ரீடிங் நெருப்பு ராசி, ஆம், மேஷம், சிம்மம், தனுஷ். ஸோ உங்களுக்கு இந்த 7 நாட்கள்ல உங்களோட லவ் லைஃப்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்ன நடக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க இந்த எனர்ஜியை. அப்பதான் உங்களுக்கு இந்த எனர்ஜி கிளைம் ஆகும். மறக்காம கமெண்ட்ல உங்க பார்ட்னரோட நேம் இனிஷியல் போடுங்க. ஸோ மேஷ ராசி, சிம்ம ராசி, தனு ராசி உங்களுக்கு இந்த 7 நாட்கள்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு காஷன் குடுக்குறாங்க. டிவைன் ஏஞ்சல்ஸ் எல்லாரும், யூனிவர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, நான் நல்லா ஒர்க் பண்ணா தான் நல்லா நடக்கும்னு கிடையாது. நீங்க பிரெயின யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. யூனிவர்ஸ் கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க. ஏன்னா, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் நீங்க நெறைய கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறத குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. யார பண்ணணும்? யார்கிட்ட பேசணும்? எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றதுல குழப்பமா இருக்கீங்க. ஸோ அந்த மாரி குழம்பாதீங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அத தெளிவா சொல்லுங்க. எனக்கு இந்த பெர்சன் தான் வேணும். இவங்க தான் வேணும். இவங்களோட நான் இப்படி வாழணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஓகே. யாரோ ஒருத்தவங்க உங்க பாஸ்ட்ல இருக்கிற பெர்சன் அல்லது ஏற்கனவே உங்கள உடைச்சிட்டு போன பெர்சன், அவங்க கிட்டேருந்து முதல்ல மூவ் ஆன் ஆகுங்க. நீங்க இப்ப இருக்கிற நியூ பெர்சன் கிட்டயும், பாஸ்ட்ல உள்ள பெர்சன்ட்டயும் ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க. இவங்கள்ட்ட போறதா அல்லது அவங்கள்ட்ட போறதான்னா அப்படி கன்ஃப்யூஷன் ஆகாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். பாஸ்ட் பெர்சன பாஸ்ட்டோட விட்டுருங்க. இப்ப இந்த நியூ பெர்சனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த லவ் லைஃப்க்கு நீங்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஸோ கரெக்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. குழப்பிக்காதீங்க. ஓகே. பாஸ்ட்ல நடந்த பெர்சன் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துனனால தான் உங்கள விட்டு விலகியிருக்காங்க. நீங்களும் விலகியிருக்கீங்க. ஸோ அதுகிட்டயே திரும்ப போய் மாட்டாதீங்க. ஸோ இந்த நியூ லைஃப நியூவா, அழகா, சூப்பரா மாத்துறது உங்க கையில இருக்கு. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.